அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற இந்த அழகான காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் மற்றொரு தலைவாசல் நிகழ்ச்சியோடு. இன்றைய காலை பொழுது, இன்றைய நாள் நீங்கள் அனைவரும் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடறுகின்ற ஒரு நல்ல நாளாக, நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அம்சங்களாக பார்க்கும் முன்பாக ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம். பொதுவாக இந்த எதிர்பார்ப்பு என்ற வார்த்தை, இது எங்களுக்குள் மற்றவர்கள், நாங்கள் சார்ந்த அனைவர் மீதும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த எதிர்பார்ப்பு. அதே போன்று எங்கள் சார்ந்து நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு என்பது பற்றியும் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் ஈடேறாத போது எங்களுக்குள் வரக்கூடிய மனக்கசப்புகள் அல்லது கோபங்கள், இவ்வாறான உணர்வுகளை நாங்களே ஒரு கணம் நிறுத்தி கேட்டுக்கொண்டால் மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் எதிர்பார்ப்பது சரிதானா? அந்த கேள்வி ஒன்றே போதுமாக இருக்கும் நாங்கள் மற்றவர்களோடு ஒரு சுமூகமான உறவை கொண்டு செல்வதற்கு. இந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்தாயிற்று இந்த காலை பொழுதில். வாருங்கள், நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அம்சங்களாக பார்த்துவிட்டு வருவோம். அடுத்த அம்சம் யாவரும் களிர். யாவரும் களிரில் இன்று நாங்கள் பேச போகின்ற விடயமானது இந்த விழிப்பு நிலை, மயக்க நிலை, இவ்வாறான வார்த்தைகளுக்கு சமூக மட்டத்தில் எங்களுக்குள் பல அர்த்தங்கள் இருக்கின்றது. பொதுவாக இந்த விழிப்பு என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் அவேர் என்று சொல்வோம் அல்லவா? இந்த அவேர்னஸ், விழிப்புணர்வு என்பதிலேயே நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த விழிப்பு நிலை என்பது கூட ஒரு உணர்வு. அந்த விழிப்பு என்பது உண்மையில் எதை குறிக்கின்றது? நாங்கள் எதை நோக்கி பயணிக்கின்றோம்? அதேவேளை இந்த மயக்க நிலை என்பது என்ன? அந்த மயக்க நிலைக்குள் நாங்கள் இருந்து கொண்டு சரியான விழிப்பு நிலை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? இப்படியான இந்த கேள்விகள் எல்லாம் நான் எதற்காக கேட்கின்றேன் என்ற சந்தேகம் உங்களுக்குள் இருக்கும். இன்றைய தினம் நாங்கள் பேச போகின்ற விடயம் அதுவாகத்தான் இருக்கின்றது. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம், மேலதிகமாக பேசி தெரிந்து கொள்ள. தலைவாசலின் யாவரும் களிர் பகுதியில் இன்றைய தினம் நாங்கள் எதை பற்றி பேச போகின்றோம் என்றால், இந்த விழிப்பு நிலை, மயக்கம், இவ்வாறான விடயங்கள் பற்றியதாகத்தான் இருக்கப் போகின்றது என்பதை நான் ஏலவே கூறியிருக்கின்றேன். இந்த விழிப்பு என்றால் உண்மையில் என்ன? அந்த விழிப்பு நிலை என்பது எங்கள் அனைவருக்கும் ஏன் அவசியமாகின்றது? இதை நாங்கள் செய்வதில் எங்களுக்கு என்ன விடயங்கள் எல்லாம் இடையூறாக இருக்கின்றன? இதை பற்றியெல்லாம் நாங்கள் இந்த கலந்துரையாடல் மூலமாக தெளிவை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். அவ்வாறு அந்த தெளிவை பெற்றுக்கொள்ள எங்களோடு இணைந்து கொள்கின்றார் அதிதியாக திரு ஆறுமுகம் தங்கராஜா ஐயா அவர்கள். இவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர், அதேவேளை மனவளக்கலை துணை பேராசிரியராக சேவையாற்றி வருகின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பொதுவாக இந்த விழிப்பு, மயக்கம் இவற்றை பற்றி பேசுவதானால் நாங்கள் அதைவிட எங்களுக்குள் வழக்கத்தில் இருக்கின்ற மற்றும் ஒரு விடயம் இந்த உண்மை, மாயை என்பது. ஏனென்றால் இந்த மாயை என்பது ஒரு மாயாஜாலமான, எங்கள் கண்களுக்கு வேறொன்றாக தோன்றுகின்ற ஒரு விடயம்தான் என்ற ஒரு புரிந்துணர்வு எங்களிடம் இருக்கின்றது. அதேவேளை உண்மை என்பதை தேடுவதற்கான ஆர்வமும் எங்களிடம் இருக்கின்றது. அதற்கு முன்பாக இப்போது நான் ஆரம்பத்தில் முன்னுரையாக கூறியிருந்த இந்த விழிப்பு நிலை, மயக்கம் என்பதற்கும் இந்த உண்மை, மாயை என்ற விடயங்களுக்கும் இடையில் தொடர்புகள் இருக்கின்றதா? அவ்வாறு தொடர்பு இருந்தால் அது எப்படி எங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் சாத்தியமாகின்றது? அதை பற்றி ஆரம்பத்தில் பேசலாம். நிச்சயமாக. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனியரசானை, பொழுதெல்லாம் நினது பேரருட்கருணையில் நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல், இவை அனைத்திடும் அளித்திட, குறைகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனி பரம்பொருளே அப்படின்னு பாரதியினுடைய ஒரு இறை வணக்கத்தோடையும், உடம்பை கோவிலாக்கி உள்ளத்தை மூலஸ்தானமாக்கி, எண்ணத்தை கோபுரமாக்கி, அறிவை தெய்வமாக்கி, ஆன்ம தரிசனம் காண வைத்த ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய அருளாசியோடும் இந்த சிந்தனையை தொடங்க இருக்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் கேட்ட கேள்வி விழிப்பும் மயக்கமும் மாயை உண்மை. வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லுவார், பொருள் அல்லனவற்றை பொருளென்று உணரும் மருளாளனாம் மானா பிறப்பு. இந்த 2 வரிக்குள்ள இந்த அத்தனையும் உள்ளடக்கி விட்டார் வள்ளுவர் பெருந்தகை. அதாவது பொருள் அல்லனவற்றை பொருள் என்று உணரும் மருளாளனாம். நாம் எல்லாம் இந்த பொருள் என்று நினைத்து கொண்டிருக்கிறதெல்லாம் அவர் சொல்றதன்படி பார்த்தால் பொருள் அல்ல. ஆனால் அதைத்தான் பொருள் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பொருள் அல்லனவற்றை பொருள் என்று உணர்வதுதான் மயக்கம். இல்லை, அது பொருள் அல்ல, அதிலே ஒரு உண்மை இருக்குதுன்றதை தெளிவதுதான் விழிப்பு. சுருக்கமாக வரவிலக்கணத்தில் சொல்கிறதா இருந்தால் இந்த ஒரு குறளுக்குள்ளே வச்சு சொல்லலாம், நம் காணுகின்ற பொருட்கள் எல்லாம் உண்மையான பொருட்களா? அது பொருள் என்று நினைத்தமா இருந்தால் அது மயக்கம். இல்லை, அது பொருள் அல்ல, அதெல்லாம் நிகழ்வுகள், மாறிக்கொண்டே இருக்கின்றன, எந்த கணமும் மாற்றத்துக்குள்ளாகி கொண்டிருக்கின்றன. ஆகவே இது பொருளாக இருக்க முடியாது
என்ற ஒரு தெளிவு வருமா இருந்தால் அது விழிப்பு. அப்படின்னா எது உண்மையான பொருள் அப்படி ஒன்று இருக்கா என்ற ஒரு கேள்வியும் வரும். நம்ம சொல்றதெல்லாம் பொருள் இல்லைன்னு எல்லாரும் சொன்னா அப்ப எந்த பொருள் இருக்குது, எது பொருள் என்று அந்த பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அறிவு அல்ல தெளிவு கிடைக்குமா இருந்தால் அதுக்கு பேர் தான் விழிப்பு. இப்ப விழிச்சிருப்பின மக்கள் எல்லாரும் எது விழிப்பு எது மயக்கம். ஆனா இந்த மயக்கத்துக்குள்ளதான் நாங்க வாழ்றோம். வாழ்க்கை இந்த மயக்கத்துக்குள்ள இருக்குது. நம்ம தேடி அந்த உண்மையான பொருளை எல்லாராலும் கண்டுபிடிக்க இல்லாதால இந்த பொருளைத்தான் பொருள் என்று நினைத்து கொண்டு வாழ்கிறோம். இது உலகத்திலேயே உலகமே 2 முகாம்களாக இருக்குது போகும் என்று சொல்லுவார்கள். ஒன்று பொருளை மையமாக வைத்து உலகம் நடந்து கொண்டிருக்கிறது, பொருள் முதல் வாதத்துக்குரியது. இன்னொன்று பொருளுக்கும் அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று, நாம் காணும் பொருட்களுக்கு அப்பாலும் ஏதோ ஒன்று இருக்குது என்றதை அனுமானத்தில் கண்டுபிடித்து அனுமானித்து சொல்லி ஒரு கருத்தாக முன்வைத்து அதை மையமாக வைத்து ஒரு முகாம் நடந்து கொண்டிருக்குது. அதை கருத்து முதல் வாதம் என்று சொல்லுவார். அப்போ உலகம் 2 முகாங்களாக இருக்குது. அதுதான் இப்போ கேபிட்டலிசம் சோசியலிசம் என்று சொல்வார். இந்த ரெண்டுமே அதுக்குள்ளதான். அது பெரிய அதுக்குள்ள நாம போத்தவில்லை இருந்தாலும் அப்படி. அப்ப எது பொருள் அல்ல, இதுக்கு எப்படி நம்ம திட்டமான வரவிலக்கணம் சொல்றது? எந்த ஒன்று தன் நிலையை கணம் அல்லது க்ஷணத்துக்கு க்ஷணம் மாற்றிக்கொண்டிருக்கின்றதோ அது பொருள் அல்ல, அது நிகழ்வு. அதை தாண்டி எந்த ஒன்று மாறாத நிலையில் தன்னை வைத்து கொண்டிருக்குதோ அதுதான் பொருள். அப்படி பார்த்தால் இந்த உலகத்துல யாராவது கண்டுபிடிக்க முடியுமா எது அந்த மாறாத நிலையில் இருக்கிறது? அந்த மாறாத நிலை எதுவோ அதை காணுவதற்கான ஒரு தெளிவு நம்மளுடைய ஏற்பட வேணும். அந்த தெளிவு தந்தால் அதுதான் விழிப்பு. அல்லாத வரை நாம் மயக்கத்தில் தான் இருக்கிறோம் என்றது உண்மை. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை நமக்கு என்று சொன்னால், மாயை எது உண்மை எதுன்றதுதான் இப்போ பிரச்சனை. பாரதியார் அழகாக சொல்லுவார்ல, சாகத் துணியின் சமுத்திரம் எம்மாட்டு மாயையே, இத்தேகம் பொய்யன்றுணர் தீரரை நீ என் செய்வாய் மாயையே. இது மாயையே பாரதியார் பழிச்சு பாடுறார். சாகத் துணியின் சமுத்திரம் எம்மாட்டு மாயையே, இத்தேகம் பொய்யன்று உணர் தீரரை நீ என் செய்வாய் மாயையே. அப்ப இந்த தேகம் பொய் மாயை அப்படி உணர்ந்தவனை உன்னால எதுவுமே செய்ய முடியாது. அவன் சமுத்திரத்தில் விழுந்தாலும் அவன் சாக துணிஞ்சவனுக்கு சமுத்திரம் எம்மாட்டு. இன்னொரு அதே இதில் இன்னொன்று சொல்றார், நீ தரும் இன்பத்தை நேரென கொள்வேனோ மாயையே, சிங்கம் நாய் தர கொள்ளுமோ நல்லற சாட்சியை அப்படின்ற ஒரு அதே இதில் சொல்றார் பாரதியார். அப்ப நீ தரும் இன்பத்தை நேரென கொள்வேனோ மாயை என்ற கருத்து என்ன? இந்த மாயான தோற்றங்கள் தருகிற இன்பத்தை உண்மையான இன்பம் என நான் கொள்வேனாக இருந்தால் அது எதற்கு ஒப்பானது என்று சொன்னால், இந்த காட்டுல ராசா சிங்கம் தானே, சிங்கம் தானே எல்லாரையும் ஆட்சி செய்யணும். அப்பேற்பட்ட சிங்கத்துக்கு இயலாமையால நாய் ஒரு ஆட்சியை பிடித்து கொடுத்துக்குமா இருந்தால், இதை நீ வச்சுக்கொள், இந்த ஆட்சியை வைத்து ஆட்சி செய்யண்டு கொடுத்தால் அது எவ்வளவு கேவலமாக இருக்குமோ அந்த சிங்கத்துக்கு. அது போன்றதுதான இந்த மாயை தரும் இன்பத்தை நான் நிலையான இன்பம் என்று நினைத்தார். சரி, இவ்வளவெல்லாம் கொள்கை அளவில் கதைச்சாலும் மாயைக்குள்ள நாங்கள் வாழ்றோம்ன்ற ஒரு புரிதல் வேணுமா இல்லையா? நம்ம இது இல்லாட்டி, இந்த பொருள் இல்லாட்டி நம்மளால் வாழ முடியாது. நாம் அதாவது பொருள் என்று நினைக்கிற பொருள் இல்லையென்றா எங்களால் வாழ முடியாது. அதில் வாழ்கிறோம். அப்போ என்ன செய்ய வேணும்? இது பொருள் அல்ல, இது தர்ற இன்பம் நிலையானது அல்ல, ஆனால் நான் இதுக்குள்ளே தான் வாழ வேணும் என்ற ஒரு தெளிவோட அந்த புரிதலோட வாழும் பொழுது இதை தாண்டி ஒரு உண்மை இருக்குது. அந்த உண்மையை உணரக்கூடிய ஒரு தெளிவு என்னட்ட இருக்குது. ஆனால் இந்த மாயைக்குள்ளே வாழ்கிறேன். சொல்லுவார் அழகா, மாயைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து விடு, உண்மையை புரிந்துகொள், ஒப்பு கொடுத்து விட்டு வாழ், உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. எப்படி பிரச்சனை வராம இருக்கும்? மாயக்குள்ள வாழைக்கு எப்படி பிரச்சனை வராம இருக்கும்? பிரச்சனை வரும், அதை பிரச்சனையாக நான் எடுக்காமல் இருப்பேன் என்று சொன்னா இது நிரந்தரமற்ற ஒன்று தானே. துன்பமும் நிரந்தரமற்றது, இன்பமும் நிரந்தரமற்றது என்ற ஒரு தெளிவு இருந்தால் நான் ஏன் துன்பத்தை பற்றி கவலைப்பட போறேன்? துன்பத்தை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல இன்பத்துக்காக துள்ளி குதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த ஒரு தெளிவு இருந்தால் அதுதான் ஒரு மனிதனிடம் அமைதியை தரக்கூடிய ஒரு வழிக்கு ஏற்படுத்தும். இதுதான் உண்மையான விழிப்பு.
அந்த விழிப்பு வந்துட்டால் அடுத்தது, இப்போ நான் அடுத்தலாம் மனிதன் இந்த நிலையில் மகிழ்ச்சியாக வாழ்கிறானா துன்பப்பட்டு வாழ்கிறானா? அதைத்தான் நானும் கேட்க நினைத்தேன். பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கை என்று வருகின்ற போது அவர்களுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கின்றதா துன்பமாக இருக்கின்றதா, அதை பற்றி உங்களுடைய கருத்து? உண்மையிலேயே யார் இன்பமாக இருக்கிறார்கள் யார் துன்பமாக இருக்கிறார்கள் என்றால் இந்த ரெண்டின் தெளிவாக புரிதல் இல்லாதவர்கள் தான் அதுக்குள்ளே இருக்கிறார்கள். அதாவது ஒரு பொருளை மையமாக வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் வைப்பமே, அந்த பொருளுக்காகவே ஓடி 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 உழைத்து 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 தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். கேட்டால் சொல்லுவார்கள் பொருள் பொருள் இல்லாட்டி இந்த உலகம் இல்லை, பொருள் இல்லாட்டி இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாட்டி அவ்வுலகம் இல்லைன்னு சொல்ற போல இந்த பொருள் இல்லையென்றா இந்த உலகத்தில் யாரும் என்னை மதிக்க மாட்டார்கள். ஆகவே நான் பொருளை தேட வேணும், பொருளை தேடி பொருளை தேடி தேடி ஓடுகிறவர்கள் ஒன்றை யோசிக்க வேணும். குடும்பத்துக்காக பொருளை தேடுகிறேன் தேடுகிறேன் பொருளை தேடுகிறேன் என்று ஓடுகிறவர்கள் நிச்சயமாக யோசிக்க வேணும், குடும்பத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தை விட்டு ஓடிக்கொண்டு எது அப்ப மகிழ்ச்சி? குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து பொருளை தேடுவது மகிழ்ச்சியா, ஒருவேளை குடும்ப உறுப்பினர்களோடு இருந்து உணவு அருந்துவது மகிழ்ச்சியா? அந்த உணவு அருந்துவதற்கு நேரம் கிடைப்பதில்லை, அந்த அளவுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்போ ஓடி ஓடி பொருளை சேர்த்தாலும் இந்த பொருள் நிரந்தரம் இல்லை என்ற தெளிவு எவரிடம் இருக்கின்றதோ அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அந்த அட்டாச்மெண்ட், அந்த பொருளோட பற்றி இருக்காது. அதைத்தான் வள்ளுவர் இன்னொரு குறள் சொல், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்க அப்படின்னு சொல்லி ஒரு குறள்ல சொல்றேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்க. இந்த பொருட்கள் மீது இருக்கிற பற்று விடக்கூடிய வகையில் பற்றற்றான் பற்றென்றது பற்றற்றவன் யாரு? அந்த இறைவன். அந்த இறைவனை நீ பற்றி கொண்டு இந்த பொருள் பற்றை விடுத்து பொருளோட வாழ், பொருளோட தான் வாழணும், அதுல மாற்று கருத்துக்கு இல்லை. இங்க எது பொருள் என்பதில் தான் பிரச்சனை. அந்த உண்மை பொருளை உணர்ந்து உண்மை பொருளை உணர்ந்து இது தோற்றங்கள் எல்லாம் தினம் தினம் அல்லது கணம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தி வாழ்றது தான் உண்மையான வாழ்க்கை. அதுதான் மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கு. அல்லாத பட்சத்துல மகிழ்ச்சி கிடைக்காது. இப்ப நம்ம இந்த டிவியில காட்சியெல்லாம் பார்க்கிறோம், அல்லது ஒரு ஸ்கிரீன் ஒரு திரையில ஒரு காட்சியை பார்க்கிறோம். இந்த திரையில காட்சியை பார்க்கும் பொழுது காட்சி தான் தெரியும், திரை தெரியாது. எப்படியோ பார்த்தீங்கன்னா தெரியும், காட்சி தெரியும், திரை தெரியாது. திரை இல்லாட்டி காட்சி இல்லை, திரை இல்லாட்டி அந்த காட்சி தெரியாது. இப்ப எது அதுல நிரந்தரமானது? திரையா அல்லது காட்சியா? திரை. ஆனா திரை தெரியல. காட்சி தெரியும் வரை, காட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வரை, காட்சி நிலை என்று நினைக்கும் வரை திரை தெரியாது. காட்சி மறையும் பொழுதுதான் திரை தெரியும். இதுதான் உண்மையான தெளிவு, அதாவது விழிப்பு என்றது இதுதான். அந்த உண்மையை உணர்றது, அதை கண்டுகொண்டு போற ஒரு அறிவு அங்க நோக்கி போகுதே, அந்த விழிப்பு இருந்தால் இந்த மயக்கத்திலிருந்து, இப்ப நித்திரையில இருக்கிறதும் மயக்கம்தான், பகல்ல விழித்திருக்கிறதும் விழிப்பு தான். இந்த விழிப்பை நான் சொல்லவில்லை, இது தூல உடலுக்குரிய விழிப்பு. இந்த விழிப்பு மயக்க நிலை இவ்வாறான வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையோடு இவ்வளவு தூரம் பின்னி பிணைந்திருக்கின்றன. உண்மையில் நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு செல்கின்ற அந்த அர்த்தம் என்பது சரியாகத்தான் இருக்கின்றதா என்பது பற்றியதான ஒரு ஆழமான கலந்துரையாடல். இதில் அடுத்து நாங்கள் பேச போகின்ற விடயம் என்னவென்றால், இந்த விழிப்பு என்பது பொதுவாக நாங்கள் விழித்துக் கொண்டிருக்கின்றோம், இப்போது எங்களுடைய கண்கள் திறந்து இருக்கின்றது, நாங்கள் ஒன்றை பார்த்து கொண்டிருக்கின்றோம், எதிரே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயத்தை எங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விழிப்பு என்பதை நாங்கள், அதாவது பொதுவாக ஒரு வார்த்தையில் சொன்னால் நீங்கள் கூறியது போன்று பகலில் விழித்திருப்பதை விழிப்பு என்று எடுத்துக்கொள்கின்றோமா? மயக்கம் என்பது எங்கள் புலன்களுக்கு ஒரு அறிவு எட்டாத வகையில் எங்களை நாங்கள் உறக்கத்தில் வைத்துக் கொள்கின்ற போது அந்த நிலையை நாங்கள் மயக்கம் என்று பார்க்கின்றோமா? இதில் உண்மை என்பது எது? அதை பற்றி கூறுங்க. நிச்சயமாக இதிலேயே ஒரு மயக்கம். இது இரவில் நித்திர கொள்றதும் பகல்ல கண் விழித்திருக்கிறதும் உண்மையான விழிப்பு மயக்கமா, அல்லது நான் சொல்ல வருகின்ற அர்த்தத்தில் விழிப்பு, அதுக்குள்ளேயும் ஒரு மயக்கம் இருக்கு, அதான் இதான்ற. இது உண்மையாக என்னன்னு சொன்னா, நம்ம அது தூல உடல், அதாவது இந்த என்னன்னு சொல்லலாம் புலன் உடல் ரீதியான ஒரு விழிப்பே தவிர உடல், அதாவது பருவுடல் ரீதியான விழிப்பு தான் இந்த கண் விழித்திருக்கிறோம், கண்ண உறக்கத்தில் இருக்கிறோம். அந்த விழிப்பு கிட்டத்தட்ட ஒரு மது போதையில் இருக்கிறவரும் மயக்கத்தில் இருப்பார், அது தெளிந்த உடனே விழிப்பு வரும்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு விழிப்பு தான் இது.
நித்திரை என்பது ஒரு வகையான உறக்கம். அதில் நம்ம அதை மயக்கம் என்று சொல்றது அது ஒரு உறக்கம். அதில் இருந்து கண் விழித்திருக்கிறோம். இதல்ல விழிப்பு, இதல்ல மயக்கம். உண்மையிலேயே மயக்கம் என்பது என்னன்னு சொன்னால் நம்மளுடைய அறிவினுடைய விழிப்பு, அறிவினுடைய மயக்கம். அறிவு விழித்திருக்கிறதா, அதாவது சொல்லுவார்கள் ஒரு பிரஜையின் முகிழ்ச்சி விழிப்பு ஆன்மாவின் முகிழ்ச்சி என்று சொல்லுவார். பிரஜையின் விழிப்பு ஆன்மாவின் முகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம் என்னது? அந்த பிரஜை என்று சொல்றது அறிவினுடைய முழுமையான விழிப்பு. நம்ம நடந்து போய்கொண்டிருக்கிறோம், எப்பவுமே கால் நடக்கும், விழிப்போட நடக்கிறோமா? இல்லை இல்லை, கால் நடந்துட்டு தன் பாட்டில் நடக்கும். ஆனால் இடையில ஒரு குழி கொண்டு வந்தால் அந்த கால் சில நேரம் அதுக்குள்ள வச்சிருவோம். ஆனால் விழிப்போட நடந்தால் அதில் கால் வைக்காமல் போகும். எது குறுக்க இருந்தாலும் அதில் இதுதான் விழிப்பு. சொல்றது அயரா விழிப்பு என்று சொல்லுவார்கள். உண்மையிலே கடைசியில் உண்மையாக ஒரு சரியான இது வந்தால் அயரா விழிப்புன்னு சொன்னால் எந்நேரமும் எது செய்யும் பொழுதும் அறிவு விழிப்போடு இருக்கும். அறிவினுடைய விழிப்பு, அறிவு கண் என்று சொல்லுவாங்க, ஞானக்கண்ணுடைய விழிப்பு. அந்த ஞானத்தினுடைய விழிப்பு இருந்தால் எந்த செயல் செய்யும் பொழுதும் செயலிலும் கவனமாக இருப்போம். செயலுக்கு வரக்கூடிய விளைவையும் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல என்னத்தை எதிர்பார்த்து அந்த விளைவு என்ன வருமென்றது தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது அது ஒரு வித்தியாசம். தெரியாமல் போய் செய்கிறது அது வித்தியாசம். அப்போ நம்ம செய்து போட்டு விளைவை கண்டு துன்பப்படுறதை விட செய்வதற்கு முன்னமே இதை செய்தால் இன்ன வகையான விளைவு வருமென்ற ஒரு விழிப்பு இருக்குத்தானே, இதைத்தான் நாங்கள் அறிவின் விழிப்பு என்று சொல்லுவோம். அல்லாமல் மயக்கத்தில் எதை எடுத்த எடுப்பில் செய்து போட்டு இதுக்குள்ளே போய் நான் தெரியாமல் மாட்டிட்டேன், தெரியாமல் செய்துட்டேன் என்று சொல்லுவார்கள். பெரும்பாலானக்கள் தவறு விட்ட அப்புறம் சொல்கிறது இதுதான், எனக்கு தெரியாமல் போய் செய்துட்டேன், தெரியாததில். அப்போ தெரியாதுன்ற என்ன கருத்து? அறிவு விழிப்படையல் என்றுதான் கருத்து. அறிவு விழிப்படையல் என்றது கருத்து. அப்போ அப்படியான ஒரு துன்பத்துக்குள்ளே போனால் நிச்சயமாக அறிவின் விழிப்பில்லாத நிலையில் வாழ்க்கை செயல்பாடுகள் அத்தனையும் துன்பத்தில் கொண்டே விடும். அப்போ அறிவு விழிப்படைந்த நிலையில் நம்ம எதை செய்தாலும் அது நல்ல விளைவாக அல்லது விளைவு பிழையாக வரும் என்று தெரிந்தால் அந்த செயலில் நாங்கள் இறங்க மாட்டோம். இது நியூட்டன்ட இயக்க விதின்னு சொல்லலாம். விஞ்ஞானத்தில் சொல்லுவார்கள் எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது ஆன்மீகத்தில் சொன்னால் செயல் விளைவு தத்துவம் என்று சொல்லுவார்கள். செயலுக்கு விளைவு தப்பாமல் கிடைக்கும். தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு. அதாவது என்ன செயலை செய்கிறோமோ அதுக்குரிய விளைவு கண்டிப்பாக கிடைக்கும். அது இயற்கை விதி என்றும் சொல்லலாம். இதுதான் இறை நீதியும் என்று சொல்லலாம். அப்போ இந்த இறை நீதிப்படி இது கிடைக்கும் என்று தெரிஞ்சால் நான் என்ன செய்யணும், எதை செய்ய வேணும்ன்றதை தெரிஞ்சு செய்கிறது தான் விழிப்பு நிலை. எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் விழிப்பு நிலையோடு செய்கிறேன். அப்போ இந்த விளைவு வந்தால் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்னட்ட இருக்கும் மனதில். தெரியாமல் செய்துட்டு நான் எதிர்பார்த்ததொண்டு வேறொரு விளைவு வந்துட்டு என்றால் அதுதானே துன்பம். உண்மை, அதானே துன்பம். எது துன்பம்? நான் உண்டை நினைச்சு ஒரு வேலையை செய்கிறேன், இந்த மாதிரி ஒரு விளைவு வருமென்று நினைச்சு செய்கிறேனே தவிர இந்த செயலால் இந்த விளைவு வருமான்ற விழிப்பில்லாமல் செய்கிறேன். அப்போ விழிப்பில்லாமல் இந்த விளைவு வரணும் என்று செய்தால் அந்த விளைவு வராட்டி கண்டிப்பாக எனக்கு என்ன துன்பம் தான் கிடைக்கும். அப்போ செய்வதற்கு முதலே ஒரு திட்டமிட்டு இந்த செயலை செய்தால், இதுதான் கீதையினுடைய சாராம்சமும் அதுதான் சொல்லும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது விழிப்பில்லாத ஒரு வகையில் அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு தவறு என்னென்றால் சிலர் அதை தப்பா புரிந்து வைத்திருக்கிறார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தோன்னு எல்லாரும் நினைக்கிறது என்ன, நான் எதை செய்தாலும் நல்லா தான் வரும்னு நினைப்பு. அதல்ல அதனுடைய அர்த்தம். அப்போ அது விழிப்போட அந்த வசனத்தை கொஞ்சம் திருத்தினமா இருந்தால் எது நடந்ததோ அது சரியாகவே நடந்தது. இது விழிப்போட அந்த திருத்தவணும் நான் நினைக்கிறேன். எது நடக்கின்றதோ அதுவும் சரியாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் சரியாகவே அப்போ சரியாகவே வரும் என்ற ஒரு விழிப்பு இருந்ததென்றால் நான் செய்வதை சரியாக செய்வனா இல்லை, என்னுடைய செயல் சரியாக இருந்தால் அந்த விளைவு சரியாக வரும். அப்போ நான் செயலில் சரியான விழிப்போடு இருந்தால், அதை இன்னிடத்தில் அதையே சொல்றால், செயல் புரிவதற்கு மட்டும்தான் உனக்கு சுதந்திரம் உண்டு,
விளைவை எதிர்பார்ப்பதற்கு விளைவு இன்னதுதான் வரணும் என்று எதிர்பார்க்க முடியாது என்றது கீதையினுடைய இன்னொரு ஒரு பக்கம். செயல் புரிவதற்கு உனக்கு பூரண சுதந்திரம் உண்டு, ஆனால் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று சொல்றது அந்த வசனம் தான். இப்ப யாராவது கடமையை செய்யும் பொழுது பலனை எதிர்பார்க்காம செய்வார்களா? இல்லை, எல்லாரும். அது ஏன் அப்படி சொன்னது? அப்படி அப்ப கடமையை செய் பலனை எதிர்பாராது என்று எதற்காக சொன்னது? நீ கடமை செய்யும் பொழுது முழுமையான விழிப்போட அந்த கடமையை செய்தால், அர்த்தத்தை சரியா புரிந்து கொள்ளணும், 100% அந்த கடமையிலேயே கண்ணும் கருத்துமாக முழுமையான விழிப்புணர்வோடு அந்த கடமையை செய்தால் உனக்கு பலனை எதிர்பார்க்கிறதுக்கு டைம் இல்லை. நான் சொல்ற புரியுது? அதாவது 100% ஒரு கடமையில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி நான் செய்யும் பொழுது நான் விழிப்பாகத்தானே செய்வேன். மாறாக நான் இந்த வேலையை செய்கின்றேன், எனக்கு இத்தனை வருமானம் வரப்போகுது அல்லது இத்தனை விளைவு, எனக்கு இன்னொரு நன்மை விளைவு வரப்போகுது என்ற ஒரு கணம் தானே நான் சிந்தித்தால் என்னுடைய செயலுக்குரிய வினைத்திறன் குறைந்துவிடும், அங்க விழிப்பு குறைந்துவிடும். அப்போ அதில் ஒரு தவறு விட்டுருவேன் நான். உடனடியாக விளைவு மாறிவிடும். உண்மைதான், உடனடியாக விளைவு மாறிவிடும். அப்போ சொல்லக்கூடாது நான் நல்லாத்தானே செய்தேன், நான் எனக்கேன் இப்படி வந்தேன்னு சொல்லக்கூடாது. நான் நல்லாத்தான் செய்தேன்டா என்ன, என்னுடைய விழிப்புணர்வு இல்லையாங்க. இப்போ ஒரு ஆசிரியராக இருக்கிறோம், பாடத்தில் ஒரு வகுப்பறையில் போய் படிப்பிக்கிறாங்க. விழிப்புணர்வோடு இருந்து படிப்பிக்கிறவான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்கே விழிப்புணர்வு தேவை, அவசியமே. ஒரு 40 நிமிட பாட வேளை, இந்த 40 நிமிட பாட வேளையும் அந்த பாடத்தோடையே தன்னை முழுமையாக இணைத்து அந்த பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்க அது உண்மையாக என்ன விழிப்புணர்வோடு. அதாவது ஆனால் ஒரு 5 நிமிஷம் அங்கே வேற மனம் அங்கே இங்கே போய்த்துண்டா அந்த செயல் முழுமையான வினைத்திறனாக வராது. அவை அங்கே விழிப்பு இல்லாமல் போய்விட்டது. நான் படிப்பித்து கொண்டு இருக்கின்றேன் என்ற விழிப்போடையே இருக்கும் பொழுது வேறொன்றை சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை என்றால் உண்மையாகவே என்ன விழிப்போடு. இதுதான் அறிவின் விழிப்பு. இல்லை நான் அரைவாசி நேரமாக பிள்ளைகளை இதை செய்யுங்க அது செய்யுங்க நான் என்னுடைய கவனத்தை வேற எங்காவது திசை திருப்பினேனோ என்னுடைய விழிப்பு அங்கே குறைந்து விடுகிறது. அங்கே அதுக்கேற்ற மாதிரி செயலும் என்ன மாறும். நான் நினைக்கிறேன் இது எப்படி அடுத்தது என்னென்னா என்னுடைய இது எப்படி கொண்டு வருவது. ஆமாம், அதை பற்றி கூறுங்கள். அதை எப்படி சாத்தியப்படுத்திக் கொள்வது என்னென்று சொன்னால், நீங்கள் கூறுகின்ற விடயத்தை கேட்கின்ற போது அதற்காக நாங்கள் புலனடக்கம் என்பது அவசியமாக இருக்கின்றது. பல விடயங்களை நாங்கள் கையாள வேண்டியதாக இருக்கும், சரியான திட்டமிடல் இவ்வாறு. ஆகவே அதற்கான சாத்தியப்படுத்தக்கூடிய நுட்பங்கள் நிச்சயமாக இந்த விழிப்புணர்வை தரக்கூடியதுக்கு ஒரு பயிற்சி தான் உண்மையாக. அது கூடிய ஒரு பயிற்சி தான். அந்த பயிற்சி மனதுக்கான பயிற்சியாக தான் இருக்கணும். மனம் தானே என்ன செயல்பட வைக்குது. என்ன மனம், அதாவது மனத்தின் மாண்பு மனிதனின் மாண்பு என்று சொல்லுவாங்க. மனதின் மேன்மை மனிதனின் மேன்மை, மனதின் உயர்வு மனிதனின் உயர்வு. இதையும் வள்ளுவர் அழகான ஒரு குரலில் சொல்வார், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது அவர்தம் உயர்வு. இப்படி ஒரு வெள்ளத்தில் ஒரு பூ எவ்வளவு தூரம் அந்த வெள்ளத்தினுடைய மட்டம் உயர உயர பூ மேலே உயர்ந்த அந்த மேலே வருதோ அதுபோல வெள்ளத்தினுடைய மட்டம் குறைய குறைய பூ கிளவு. அப்போ வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது அவர்தம் உயர்வு. அப்போ அந்த உள்ளம் என்றதும் மனம் என்றதும் ஒன்று. இந்த மனம் சரியான முறையில் விழிப்போடு செயல்படுவதற்கு மனதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அங்கலாய்த்து கொண்டு இருக்கும், அங்கே எங்கேண்டு ஓடிக்கொண்டு. அதை நிறுத்த பழகிற ஒரு பயிற்சி தான் மனதுக்கு விழிப்பை கொடுக்கும். அந்த அதான் நுட்பம் என்று சொல்கிறோம். அந்த நுட்பத்தை தான் ஆன்மீகத்தில் இன்றைக்கு உச்சநிலையில் இருக்கிற என்றால் ஆன்மீகம் யோகம்தான். யோகம் அது பதஞ்சலி முனிவர் கொண்ட வந்த யோக சூத்திரம் என்று சொல்லலாம், அட்டாங்க யோகம். அந்த அட்டாங்க யோகத்தில் மனதுக்கென்று 4 படிமுறைகள் வைத்திருக்கிறார். பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி அப்படின்னு சொல்லி 4 படிமுறைகள் இருக்கு. அதாவது பிரத்யாகாரண்டா என்ன, என்னுடைய புலன்களை வெளியே இயங்கி கொண்டிருக்கிற புலன்களை அதனோடு என் மனம் இயங்கி கொண்டிருக்குது. 5 புலன்களும் வெளியே தான் இயங்குது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லவர் பிரானாற்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்குன்னு சொல்லி திருமூலர் பாட்டில் சொல்கிறேன். என்ன சொல்கிறார், அந்த புலன்களை கள்ளப்புலன் என்று சொல்கிறேன். அப்போ அந்த புலன்கள் என்னை இழுத்து கொண்டு போகும், அதன் வழி மனம் போய் கொண்டிருக்கும்.
அது சொல்ற எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வைக்கிறது தான் இந்த மனதிலே வேலையா இருக்குது. இப்ப என்னுடைய வேலை என்ன, என்னுடைய மனதிலே வேலை என்ன, என்னுடைய புலன் சொல்ற கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த மனம் வந்து புலன் கட்டுப்பாட்டுக்குள்ள போய் கொண்டு புலன் சொல்ற வழி எல்லாம் மனம் போன போக்கில் போகுது. அப்போ அதை தவிர்த்து அந்த கள்ளப்புலனைந்தையும் பிரத்யாகாரம் என்று சொன்னால் அந்த அந்த நுட்பத்தில் இது ஒரு ஆன்மீக தொழில்நுட்பம் என்றே சொல்லலாம். இது உண்மையாக மனதை கட்டுப்படுத்துறதுன்றது ஒரு ஆன்மீக தொழில்நுட்பம். அப்போ பிரத்யாகாரம்னா மனதை திருப்பணும், உள்நோக்கி திருப்பி பிரத்யாகார. தாரணாண்டா எங்கேயாவது இடத்துல நிறுத்த, தியானம்ண்டா அதை நிறுத்தினத்தை தொடர்ந்து நிறுத்தி கொண்டு இருக்கணும். அந்த நிறுத்துகிற நேர இடைவெளியை எப்போ நீங்கள் கூட்டுறீங்களோ அப்போ மனதுக்கு ஒரு வைராக்கியம், ஒரு வலிமை உருவாகும். ஆஹா, இது இயங்காமல் நிறுத்தலாம், மனதை இயங்காமல் நிறுத்தலாம் என்ற ஒரு வைராக்கியம் பிறந்த உடனே நாங்கள் மனதை நிறுத்த பழகிறோம். அது தியானத்தினூடாக மட்டும்தான் அது சாத்தியப்படும். அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பற்றி சொல்லலாம். ஆனால் அந்த தியானத்தினூடாக மனதின் வலிமையை கூட்டி கொண்டு போனோம் என்றால் ஒரு செயல் செய்யும் பொழுது மனம் விழிப்போடே அந்த செயலில் இருக்கும், மயக்கத்துக்கு போகாது. அப்போ விழிப்போடே அந்த செயலில் 100% என்னை மனதை ஈடுபடுத்தி நான் செய்யும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருக்கும். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கும். அதிலும் கூடி அந்த மகிழ்ச்சியை என்னவா நினைப்போம் என்று சொன்னால் நிரந்தரம் இல்லை இந்த மகிழ்ச்சி. இதை தாண்டி ஒரு உண்மை இருக்குது. அந்த உண்மைக்கு நோக்கித்தான் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. ஆனால் போகிற வழியில் இதை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு தந்திருக்குது. இப்போ அது நிரந்தரம் இல்லை என்ற வெளிப்போட அதை அனுபவித்து வாழும் பொழுது இன்பமும் துன்பமும் சமமாக எனக்கு படும். இன்பம் எப்படி எனக்கு ஒரு இதை மகிழ்ச்சியை தந்துதோ அது மாதிரி துன்பத்தையும் ஏதோ ஒரு வகையில் அது ரெண்டும் ஈக்குவலாக கருதக்கூடிய, சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பக்குவ நிலையை மனதுக்கு தந்தால் அதுதான் அமைதி. அந்த அமைதி அடைந்துட்டால் அங்கால அந்த உண்மையை, சரி நான் சொன்ன மாதிரி அந்த திரையை கண்டுபிடிச்சிடுவோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன அறிவென்னும் வெளியினிலே மாயை ஞானம் என்னும் ஒளி பெருக்கி மாயை என்ற திரையை கடந்தமே இருந்தால் அந்த உண்மை புரியும். அந்த மாயை என்ற திரையை கடக்கும் வரை தான் நமக்கு அந்த விழிப்பு இல்லாமல் இருக்கு. கடந்துட்டோம் என்றால் அந்த விழிப்பு உண்மையை கண்டுபிடிச்சிடுவோம். அந்த உண்மைதான் தெய்வம். அது எல்லா இடமும் இருக்குது. அதில் போயிட்டா பேரின்பம் என்று சொல்லுவார். இன்பம் துன்பம் அமைதி, அதுக்கு பிறகு பேரின்பம். அதுக்கு இன்னொரு சொல்லுவார் பரவசம் அப்படின்னு சொல்லி. பரவசம் என்ன நினைக்கிறீங்க? பரத்தின் வசமாக நாங்கள் மாறிவிடுவது பரவசம். அதுதான் பரவச நிலை என்று சொல்லுவார். பரவசம் அடைந்து விட்டேன் என்றால் கருத்து அந்த பேரின்ப நிலைக்கு நான் போய்விட்டேன். அதுதான் அயராத விழிப்பு நிலை. அயராத 24 மணி நேரமும் விழிப்பாக இருக்கிற நிலை, நித்திரையிலும் விழிப்பாக இருக்கிற ஒரு நிலையாக இருக்கும். அதுதான் பரவச நிலையாக இருக்கும். இந்த கலந்துரையாடல் எங்களுக்குள் ஒரு பரவச நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு தூண்டலை எங்களுக்குள் வித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடலாக இருக்கும். ஏனென்றால் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை, எந்த ஒரு காரியம் செய்கின்ற போதும் அடுத்த காரியத்தின் மீதான அந்த எண்ணம், எதிர்காலம் பற்றியதான சிந்தனைகள். சாதாரணமாக சாப்பிடுகின்றோம் என்றால் கூட சாப்பிட்டதன் பிற்பாடு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை நினைத்து கொண்டுதான் சாப்பிட்டு கொண்டிருப்போமாக. நிகழ்காலத்தில் பயணிக்கின்றோம், செய்கின்ற காரியத்தில் முழு மனதோடு நாங்கள் எங்களுடைய சிந்தனையை குவித்து செய்கின்றோம் என்பதெல்லாம் நாங்கள் சாத்தியப்படுத்திக் கொள்வதே இல்லை. ஆனால் அதற்கான தேவை என்ன என்பதை இந்த கலந்துரையாடல் மூலமாக உணர்ந்திருப்பார்கள். இன்னொரு விஷயத்துல மனம் ஒரு பைத்தியத்தனம் மாதிரி, நம்ம ஒரு பசியோட இருக்கிற பைத்தியக்காரனுக்கு ஒரு கோப்பையில சோறு கொடுத்தா அவன் முதல் பிடி எடுத்து சாப்பிடுவான், அடுத்த பிடி எடுத்து எனக்கு எரிஞ்சு விட்டுருவான். ஏன்னா அந்த மாதிரி அவனுக்கு அது அடுத்த பிடி எடுத்து சில உடம்புல போட்டு தேய்ச்சி சோப்பு மாதிரி போடுவான். அப்ப இது என்ன நினைக்க, அது பைத்திய நிலை. அந்த நிலையில எங்களுடைய மனமும் இயங்கி கொண்டிருக்க. ஒரு வேலையை செய்யறது முடிக்கிறதுக்கு இடையில அடுத்த வேலை, அது முடிகிறதுக்கு இடையில அடுத்த வேலைக்கு போகும் இந்த மனம். இப்படித்தான் இந்த மனம் இயங்குறதால தான் அந்த விழிப்பில்லாத நிலை. விழிப்பு இருந்துட்டுதுன்னா ஒன்றை நிச்சயமாக அதை முடிக்கணும்ன்றது. நான் முடித்து வைக்கவே தேவையில்லை, எங்களுடைய அதிதியே முடித்து வைத்து விட்டார். ஆகவே அப்படியான ஒரு கலந்துரையாடலை எங்களுக்கு தந்த உங்களுக்கு நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகள் ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன்.